ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். கொஞ்சம் கிளைமேட் வந்து சில் ஆயிடுச்சு. சரி ஓகே, வீட்டிலையே இருக்கிறதுக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னா எங்கள் கம்யூனிட்டிலேருந்து வெளியில் வந்தோடனே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டு தான். டார்கெட்டு, கோல்ஸ் இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி வந்தது டார்கெட் தான். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டாலர் செக்ஷன் வச்சுருப்பாங்க. அதாவது $1, $3, $5 எல்லாமே 50% ஆஃபில் இருந்துச்சு. ஒரு சில ஐட்டம் மட்டும் இல்லை. அது என்னென்னு சொல்கிறேன். இந்த ஐட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் அதிலே நம்ம சிட்ரஸ் ஜூஸர் இருந்துச்சு, எக் ஸ்மேஷரு, ஸ்பைஸ் கிரேட்டரு, எக் செப்ரேட்டரு, அப்புறம் ஜார் ஓப்பனர், சீஸ் கிரேட்டர், இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஜாரில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் அந்த பேம்பு பேஸ்கெட் கூட நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நான் எப்பயுமே என்னென்னா நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுமா அப்படின்றத மட்டும்தாங்க இப்போ வாங்குறது. நல்லா கொசன்னு வாங்கி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறது எனக்கு இப்போ வர பிடிக்கல. ஸோ நான் மினிமலிஸ்ட்டாக மாறிட்டேன். ஸோ அதனால் ரொம்ப யூஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் வாங்குவேன். சரி, அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். என் பையனுக்கு வேறு பர்த்டே வருது. ஸோ அதுக்கு ரிட்டன் கிஃப்ட் ஏதாச்சும் வாங்குற மாதிரி வந்து ஆஃபர்லேருந்து தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜுவல்லரி மேக்கர் மாதிரி ப்ரேஸ்லெட் பண்ணுறது போட்டிருந்தாங்க. இது வந்து $3 போட்டிருந்துச்சு. ரொம்ப சீப்பாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் $5 அந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருந்தோம். சரி, $3 தான் போட்டிருக்காங்களேன்னு வாங்கிக்கிட்டேன். அடுத்து ஷூஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. என் பொண்ணுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய ஷூஸ் வந்து ஆஃபரில் இருந்துச்சு. இந்த ஷூ வந்து பார்த்திங்க அப்படின்னா $6 போட்டிருந்துச்சு. இதிலே வந்து அவள் பிங்க் கலர் வச்சுருக்கா. ஸோ அது குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்றனால இதையும் வாங்கிக்கிட்டோம். நிறைய ஷூஸ் ஆஃபரில் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுவுமே சாண்டல்ஸுமே நிறைய ஆஃபரில் இருக்குது. போய் பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக சாண்டல்ஸ் இருக்கனால நான் வாங்கலை. அதிகமானால் ஒரு 4 to 5 இருக்குங்க. எதுக்கு அதுக்கு மேலே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கலை. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30% ஆஃபரில் இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி சம்மரில் ஸ்லீவ்லெஸ் போடுற ட்ரெஸ் எல்லாமே $2.50 இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளியரன்ஸ் செக்ஷனு. நாங்கள் என்னென்ன வாங்கினோன்னு கடைசியில் காட்டுறேன். சம்மர் கிளியரன்ஸில் இந்த பவுல் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்ட்ராபெரியும் அவகேடோவும் போட்ட பவுலு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஈசல் யாராச்சும் குழந்தைங்களுக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா $14 இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இதுவும் வந்து பாத்ரூம் செட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் என்ன வாங்கியிருக்கேன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ஷூ சொன்னேன் இல்லையா, அந்த ஷூ வந்து $6 இருந்துச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா $13, $6 இருந்தனால அது வாங்கினேன். அப்புறம் இந்த ப்ரேஸ்லெட் செட்டை வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் சரி கொடுக்கலாமேன்னு வாங்கினேன். இதுக்கு மேலே வந்து 50% ஸ்டிக்கர் ஒட்டியிருந்துச்சு. சரி ஓகே, நல்ல டீலாக இருக்கேன்னு வாங்கினோம். பட்டு பில் போடுறப்ப பார்த்தா அது மேலே இருக்க ரேக்குக்குரிய ஸ்டிக்கராக, அதனால் 50% ஆஃப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி இருந்தாலுமே பரவாயில்ல, $3 அப்படின்றது இதுக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி $3 இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு வாங்கினேன். ஏன்னா ஒவ்வொரு கிட்ஸுக்குமே வந்து $5 அந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். $3 $5 அந்த பொருள் வந்து ஒர்த்தாக இருந்தால் போதுமேன்னு இதை வாங்கிட்டேன்.